சட்டமய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தேர்ந்தெடுத்துட்டாங்க. முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏ கூட்டம்லாம் போகும். எம்எல்ஏ கூட்டத்துக்கு அப்புறம் வந்து அவங்களோட தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் கவர்னர் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதலமைச்சருக்கான ஒரு பதவி பிரமாணம் ஒன்று பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க முதலமைச்சர் ஆவாங்க. அந்த முதலமைச்சரோட பணி என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். முதலமைச்சரோட சேலரி என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காம இந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்தவங்க சேலரியை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஆர்வமாக இருக்கும். அதன்படி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதலமைச்சரோட சேலரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு சீஃப் மினிஸ்டரோட சேலரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்றது போல் வந்து மாறும். இப்போது எடுத்துக்காட்டுக்கு தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏவோட சேலரி வந்து 1,05,000 ரூபாய். அதாவது மாதம் வந்து ஒரு எம்எல்ஏவோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா 1,05,000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏவோட சேலரி. சீஃப் மினிஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2,05,000 ரூபா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் கிடையாது, அதற்கு முன்னாடி இருக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சிஎம்மாக இருந்தாலும் 2,05,000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஒரு மாத வருமானம். நான் சொல்கிறது எல்லாமே அப்போது தோராயமாக வந்து 5 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே 1,20,00,000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தோட சம்பளத்தை வாங்கியிருப்பாங்கன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஒரு குறைவான சேலரி வந்து பார்த்திங்கன்னா நாகாலாண்டு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாகாலாண்டு வந்து பார்த்திங்கன்னா 1,10,000 ரூபாவும், புதுச்சேரியோட சிஎம்மோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா 1,20,000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி சிஎம்முக்கான சேலரி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி தமிழகத்தில் ஒரு எம்எல்ஏவோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா 55,000 ரூபாய் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை 2018-19 வந்து அதை ஹைக் பண்ணி இப்போ வந்து 1,05,000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏவோட சேலரி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சிஎம்மோட பணி என்ன, ஒரு முதலமைச்சரோட முதல் பணி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பணி தான். எல்லாருமே வந்து கண்டிப்பாக மக்கள் பணி செய்ய தான். மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதி சட்டசபை போகிறாங்க. அவங்க மக்களுக்கான புது சட்டங்களை வந்து கண்டிப்பாக ஏற்றணும். மக்களுக்கான கோப்புகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதில் கையெழுத்திடணும். அதற்கெல்லாம் முன்னாடி ஒரு முக்கியமான வேலை, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஒரு அமைச்சரவை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபார்ம் பண்ணணும். எந்தெந்த துறை முக்கியமான துறைகள்லாம் இருக்கோ அதற்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்களை வந்து நியமிக்கிற முதல் வேலை வந்து பார்த்திங்கன்னா சிஎம். அந்த அமைச்சர்கள் அந்த மினிஸ்டரில் இருக்க அந்த போர்ட்ஃபோலியோஸ் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முழு உரிமை வந்து பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டருக்கு இருக்குது. இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து ஏதோ ஒரு காரணத்தால் வந்து பதவி விலகிறாங்க அப்படின்னா, இல்லை பதவி பறிக்கப்படுது அப்படின்னா, அந்த சமயத்தில் அவர் ஃபார்ம் பண்ண அந்த அமைச்சரவை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கலைஞ்சிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிஎம்முக்கு இருக்கின்ற முக்கியமான வேலைகள் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.